பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும். அப்போது வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆளாக இருந்தால், முக்கால்வாசி வந்து சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எஃபெக்டிவ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் மார்க்கெட்டிங்னு நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இப்போ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம என்னென்ன பிஸ்னஸ்லாம் தொடங்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எனக்கு கிராமத்துக்கு என்ன சூட் ஆகும், நம்ம கிராமத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து பண்ணுற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு மிட்டாய் கம்பெனி வச்சுருக்கோம். அந்த மிட்டாய் கம்பெனி எப்படின்னா, ஒரு மிட்டாயில் ஆரம்பித்து ஒரு A to Z ஒரு கடைகளில் பெட்டி கடைகள்லேருந்து ஒரு பெரிய மளிகை கடைகள் வரைக்கும் சப்ளை பண்ணுற மிட்டாய் ஐட்டங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து ஹோல்சேலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதோட உங்களுக்கு அந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அது எவ்வளோக்கு வருது, அது எங்கேருந்து வருது, அது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த பொருளை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வர சரக்கு. நமக்கு இது வந்து இந்த மதுரையிலேருந்து வர்றது, இது பேர் வந்து லட்டு. உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த சரக்கு வந்து நாங்கள் மதுரையிலேருந்து எங்களுக்கு வந்து இங்கே வருது. மதுரையிலேருந்து டிரான்ஸ்போர்ட் போட்டுலாம் எடுக்கலை, டைரெக்டாக கம்பெனிலேருந்து வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து கொண்டாந்து தருவாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜார் வந்து எம்ஆர்பி வந்து 150 ரூபா, புரியுதுங்களா? இதில் வந்து 150 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு பீஸோட விலை வந்து 5 ரூபா அடக்கும். 5 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் நீங்கள் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஜாரோட வந்து பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே நமக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் கிட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்மியாக வந்துடும். 95 ரூபாய்க்கு அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தூரம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு அதை சப்ளை பண்ணுவாங்க. சரி, 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடுறோம். இந்த சரக்கை நம்ம எப்படி விற்கணும்? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் உங்களோட எஃபெக்டை போட்டு ஒரு இதில் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 500 ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. 30 ஜார் ஓட்டுனீங்கன்னா நீங்கள் போதும். நீங்கள் 30 ஜார் விற்கும் போது உங்களுக்கு வந்து அதில் 300, ஒரு நாளைக்கு 450 ரூபா, ஒரு அன்னைக்கு ஒரு பர்சனோட சேலரி உங்களுக்கு அதில் கிடச்சிடும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு கொண்டு போய் நம்ம 120 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ண போகிறோம். கடைக்காரங்களுக்கு 120 ரூபாய்க்கு பண்ணுறோம். அவங்க வாங்கும்போது 120 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 120 ரூபாய்க்கு வாங்கினப்போ நமக்கு 20 ரூபா கிடைக்கிது. இந்த 20 ரூபாய்னால வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வகை ஐட்டம் மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-5 வெரைட்டி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கப்போ கடைக்காரங்க வந்து ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜார் எடுப்பாங்க. 3 ஜாரில் உங்களுக்கு 60 ரூபா கிடைக்கும். ஒரு கடைக்கு 60 ரூபா, 10 கடைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன இதில் தேவைப்படும், இதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ சொல்கிறேன். சப்போஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ். இதை வந்து குறைய சொல்ல முடியும். கிராமத்துக்கு இந்த பிஸ்னஸுக்கு 100% ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த பிஸ்னஸோட லாபம் நட்டம் இதுதான். உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இது மேலும் ஏதாவது தகவல் தெரியணுன்னா நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பாய்.